Friends, we welcome you for a discussion on an important topic uh, which is playing a crucial role in determining the landscape of the entire Indian rural economy. By this time, would have guessed the topic? Yes, we all know about MG Narega. The MG Narega name itself has been forcibly changed by this present government. Why this is? In fact, the naming carries a huge weightage. காந்தி மாதிரி கிராம பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் வித்திட்டவங்க யாருமே இருக்க முடியாது. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் உரைகிறது என சொன்னவர் மகாத்மா காந்திஜி அடிகள். காந்தியடிகள் கிராம் ராஜ்யம் சுயராஜ்யம் சொல்லி சொன்னவர். ஒவ்வொரு கிராமமும் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிட்டாக இருக்கணும்னு சொன்னவர். ஒவ்வொரு கிராமமும் ஒரு குட்டி குடியரசு அப்படின்னு சொன்னவர் அவர். அப்படின்னா அந்த கிராமத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்கணும். அவங்க எதை நாடியும் எதற்காகவும் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. நகரத்தை நோக்கி படையெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது என சொன்னவர். அப்படியானால் அதற்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையும், குறிப்பாக வேலை வாய்ப்பு, மருத்துவம், இது மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் காந்தி. ஆகையினால தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் டிபிஎஸ்பி என சொல்லப்படுகின்ற பகுதி 4 பல்வேறு ஷரத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் முக்கியமாக ரீஜனல் இம்பேலன்சஸை சரி பண்ணணும், ரூரல் எக்கானமியை சரி பண்ணணும் அப்படின்ட்டு, ஈவன் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் அப்படின்னு கூட ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு சமீபத்தில் இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் அது எல்லாமே விட்டு போச்சு. அதனால பெரிய விளைவுகள் ஏற்பட்டது. அர்பனைசேஷன் மேலே மிகப்பெரிய தாக்குதல் ஏற்பட்டது. அதையெல்லாம் உணர்ந்த யூபிஏ அரசாங்கம் இந்த விஷயத்தை இங்கே கவனிக்கணும். எல்லாருமே யூபிஏக்கு மாத்திரம் கிரெடிட் கொடுக்குறாங்க. அந்த யூபிஏ அரசாங்கம் லெஃப்ட் ப்ளஸ் யூபிஏ, கம்யூனிஸ்டுகளும் யூபிஏவும் காங்கிரஸும் சேர்ந்து நடத்திய அரசாங்கம் அது. ஸோ அவர்களுடைய பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. அவர்களுடைய அழுத்தம் மிகப்பெரிய அழுத்தம். அவங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்தால் அதில் இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னதுனால மக்கள் வாய்ப்பளித்து அவங்க வந்த ஒரு மகத்தான திட்டம். ஜோசப் டிக்லர்ஸ்னு ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார விஞ்ஞானி இருக்கிறார். அவர் இந்த திட்டத்தை உலகளவில் மிகப்பெரிய சிறந்த திட்டங்களில் ஒன்றாக பாராட்டுகின்றார். 2014 எழுதிய ஒரு அறிக்கையிலே, புத்தகத்திலே அவர் இந்த திட்டத்தினை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். இப்போ பங்களாதேஷில் யூனிஸ்னு ஒருத்தர் இருக்கார். இவர் அந்த மைக்ரோ கிரெடிட் அது சம்மந்தமான இது எழுதி தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அதை வச்சு தான் அவர் இன்றைக்கி அந்த நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நல்ல திட்டத்தினை யூபிஏ லெஃப்ட் அரசாங்கம் கொண்டு வந்தது. மன்மோகன் சிங் அவர்களுடைய முதல் அரசாங்கம் கொண்டு வந்தது. அதன் முதலில் அது மிக ஒரு திட்டமாக கொணரப்பட்டது. பிறகு அது சட்டமாக மாற்றப்பட்டது. இப்போ சட்டமாக மாற்றினதுனால ஏதாவது பெரிய பயன் உண்டானா ஓரளவுக்கு உண்டு. திட்டம்னா இதை எப்போவோ கைவிட்டிருப்பாங்க. ஒரு அரசு மாறுச்சுன்னா இன்னொரு அரசு அதை கைவிடுறது வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால் என்ன சார் இப்போ மட்டும் என்ன சார்னு கேட்கலாம். கரெக்டு தான். ஏன்னா நம்ம ப்ரூட்டல் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த சட்டத்தையே நீக்கிறதுக்கு கூட, ரத்து செய்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருந்தால் என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சாதாரண சட்டம்தான். அதனால தான் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது
சில மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாநில அரசாங்கங்களுடைய வரி அதாவது நிதி சுமையை கூட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டம் வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அல்லது சட்டம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது தேசிய அளவில் பேருக்கு தான் தேசிய அளவில். இப்போ அது வந்து ஒரு அதாவது ஆங்கிலத்தில் ரெண்டாக சொல்லுவாங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் சொல்லிட்டு. அதாவது மத்திய அரசாங்கமே முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய திட்டம். அண்ட் மத்திய அரசாங்கத்தால் ஸ்பான்சர் செய்யப்பட்டது. அதாவது ஸ்பான்சர் பண்ணப்பட்ட திட்டம்னு வச்சுக்கோங்க. என்னன்னா, இப்போ மத்திய அரசு முழு செலவையும் ஏற்றுக்குச்சுன்னா அது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். மத்திய அரசாங்கம் இவ்வளோ, மாநில அரசாங்கம் இவ்வளோ அப்படின்னா அது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இதுதான் வித்தியாசம். இப்போது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் இந்த எம்ஜி நரேகா. இப்போ அதை வந்து ஜஸ்ட் ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இந்த சட்டத்தின் மூலம். ஸோ 60% பங்களிப்பை அவர்கள் தருவார்கள், மத்திய அரசு தரும். மீதி உள்ள 40% மாநில அரசு தர வேண்டும் அப்படின்ட்டாங்க. அப்போது பேர் மாத்திரம் உங்கள் பேர் ஏன் வச்சுக்கணும்? இவங்களையும் கேட்கணும்ல, அல்லது அந்தந்த மாநில அரசாங்கங்களையும் கேட்கணும் இல்லையா அப்படின்ட்டு. அது ஒரு மிகப்பெரிய விமர்சனம் எழுப்பப்படுகிறது. 2, இந்த 125 நாளாக ரேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதில் இடைவெளி இருக்கணும், குறைந்தபட்சம் 60 days ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷரத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எதுக்கு அந்த இடைவெளின்னு கேட்டால், விவசாயத்துக்கெலாம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்றாங்க. இது ஓரளவுக்கு உண்மை இருக்க தான் செய்யுது. இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு கிராமப்புறங்களிலே மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியது. இது வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாருக்கும் கூலியை உயர்த்தி தர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது தான். இப்போது கூலியை உயர்த்தி தரதுக்கு அரசாங்கம் கொடுத்தா அரசாங்கம் கொடுத்துடலாம். ஆனால் இப்போ ஒரு 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 எப்படி சொல்ல, ஒரு சிறுநில விவசாயி, குறுநில விவசாயி, அவருக்கு யார் கொடுப்பாங்க? யாருக்கிட்ட இருந்து அவர் வாங்கி இவருக்கு அவர் உயர்த்தி கொடுப்பார் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா இடுபொருள்லேருந்து மற்ற விலை எல்லாமே ஏறும் பொழுது, இப்போ இவருக்கு வந்து இப்போ உதாரணமாக சில சமயங்களில் இப்போ இந்த தக்காளிலாம் எடுத்துக்கோங்களேன், பறிக்கிற கூலியை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு விலை வந்து குறைவாக போகுது. இப்போ அந்த மாதிரி சில சூழல்கள் இருக்கிறது. அப்போ அதுக்கு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ ஏதோ இன்சூரன்ஸ் மாதிரி கொடுத்து அது பண்ணலாம். அது எதுவும் பண்ணல. ஸோ அது பண்ணாத பட்சத்தில் ஒரு பக்கம் ஷார்ட்டேஜு, இன்னொரு பக்கம் ஸ்கில்டு லேபரர்ஸ் இப்போ யாருமே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரோன் பயன்படுத்திக்கோங்கன்றாங்க. ட்ரோன் போய் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குமானா அது டவுட்டு. அது எல்லாருக்கும் அஃபோர்டபிலிட்டியாக இருக்குமா? அது அதை விட கேள்வி அது. ஏன்னா உங்களால் முன்முனை மின்சாரத்தையே கொடுக்க முடியல இன்றைக்கி வரைக்கும். 24/7 பவர் சப்ளை வந்து விவசாயத்துக்கு கிடையாதுங்க. இப்படி பல சிக்கல். அதாவது அத்தனையும் தாண்டி நம்முடைய விவசாய பெருமக்கள் வந்து அயராது பாடுபட்டு, உழவர்கள் அயராது பாடுபட்டு உணவு பஞ்சம் என்றனை இல்லாமல் செய்து பிறருக்கும் நாம் வந்து உணவு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம். அதுவும் இலவசமாக கொடுக்குறோம். அப்புறம் அந்நிய செலவானையும் அவங்க வந்து சேமித்து கொடுக்குறாங்க. ஆனால் அவ்வளோலாம் கொடுத்தாலும் அந்த உழவர்களை வந்து இவங்க வந்து ஒரு ஓட்டு வங்கியாக தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஏதோ 2000 சில இது மாத தவணையில் மொத்தத்தில் ஒரு 6000 கொடுத்துட்டா அது பெரிய ஸ்கீம்னு சொல்கிறாங்க. அது பாராட்டுறோம். பட் அதனால் அது பத்தாதுன்றது நிதர்சனமான உண்மைங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை எடுத்து போயிட்டுருக்கு. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லா மாநிலத்துக்கும் இந்த திட்டம் இனி செயல்படுத்தப்படுமா அப்படின்னா கேள்விக்குறின்றாங்க. அது எங்கெங்கே பண்ணுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டிசைட். அது நோட்டிஃபை பண்ணி அதை அங்கங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றாங்க. ஒரு வகையில் இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸில் இது தேவையான்றதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் தான் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு இனி எல்லாருக்குமே வீட்டில் கொடுக்குறீங்க. அப்போது இன்னொரு சைடில் இப்படியும் கொடுத்துட்டு அப்படியும் கொடுத்துட்டு எல்லாமே ஸ்டேட் மணி தானே, டாக்ஸ் பேயர்ஸ் மணி தானே அப்படின்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசமும் வருது.
அப்போ நீங்கள் இந்த ரூ. 1000 கொஞ்சம் அதை ஒரு 2000 3000 ஆக்கிட்டிங்கன்னா யூனிவர்சல் இன்கம்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதுக்கு கீழே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீமுக்கு பெருசாக தேவை கூட இருக்காது. தேவைப்படுறவங்க அங்கே போய் கொஞ்சம் வேலை செஞ்சு கிராமத்தில் பொருளாதாரம் முன்னேறுமா, அதாவது ப்ரடிக்டிவிட்டின்னு சொல்கிறது, உற்பத்தி திறனை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். இது முன்னாலேயே கூட இப்போ யூபிஏ இருக்கும்போதே கூட மிகப்பெரிய கிரிட்டிசிசம்லாம் வந்தது. உதாரணமாக எதுவுமே பண்ணாமல் சும்மா, அதாவது டிக்கிங்னுவாங்க, எதுவுமே இல்லையா சும்மா மண்ணை நோண்டு காசு தரேன் அப்படின்ற மாதிரி. மண்ணை நோண்டுறது, மூடுறது, மறுபடியும் நோண்டுறது, இதுக்கு காசு தர்றது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரிலாம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் குளம், குட்டை, ஏரி, அது போன்ற ஒரு நிரந்தர அசட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அல்லது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கான்க்ரீட்டான திட்டத்துக்கிட்ட தான் இனி நிதி உதவி செய்யப்படும் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வரவேற்கத்தக்கது தான். இது சரியான ஆடிட்டிங் இருக்கணும், இண்டிபெண்ட் ஆடிட்டிங் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்னொரு வரவேற்கத்தக்க அம்சம் என்னென்னா, 1 வீக்கில் கொடுத்துடணும், மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே பேமெண்ட்ஸ் கொடுத்துடணும் எம்ப்ளாயீஸுக்கு. அப்படி தவறுனால் அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி ஷரத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வரவேற்கத்தக்கது தான். பட் இது எப்படி ஆயினும் பாதிக்கப்படுவது குடிமக்கள். ஸோ அவங்களுக்கு இந்த கட்சி ஆட்சியில் இருக்குது, அந்த கட்சி ஆட்சியில் இருக்குதுன்னு பார்க்காம எல்லா மக்களும் எல்லா மக்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான். அவர்களுக்கு குடிமக்கள் மாத்திரம் இல்லை, இந்த நாட்டை நம்பி வந்து இங்கே பிழைக்கிறவங்களுக்கும் ஆர்டிகல் 21 கீழே எல்லா உரிமையும் நமது அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது. அதனால் எல்லோரும் எல்லாமும் பெறுகின்ற நிலை வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிலை பெற வேண்டும் என்று இறைவனை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.